நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர் ஜனனி. தமிழ்நாடு அளவில் வாலிபால் போட்டிகளில் தன் திறமையின் மூலம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரயில்வேயில் வாலிபால் பிளேயராக பணிபுரிந்து வரும் 33 வயது பெண் வீரரான ஜனனிக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் என அவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதாவது கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென உடலில் சோர்வு ஏற்பட்டு முன்பை விட உற்சாகமாக இருக்க முடியவில்லையே, தனக்கு என்ன நேர்ந்ததோ என எண்ணி மனம் கலங்கியவர் மருத்துவர்களை நாடியுள்ளார். ஆனால் ஜனனிக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பல்வேறு மருத்துவமனையில் பல கட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டதில் இறுதி வரை தனக்கு ஏற்பட்ட பாதிப்பின் தாக்கத்தை யாராவது எந்த மருத்துவராவது கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் பரிதவித்து மனவேதனையுடன் 12 ஆண்டுகளை கடந்துள்ளார் ஜனனி. இந்நிலையில்தான் ஜனனிக்கு ஏற்பட்டிருப்பது உடலில் நோய் எதிர்ப்பு அணுக்களின் உற்பத்தியை குறைத்து இரத்த மற்றும் எலும்பு பஞ்சையில் இயல்புக்கு மாறாக வெள்ளை இரத்த அணுக்களில் மிக வேகமாக பரவும் ஒருவித இரத்த புற்றுநோய் என்பதை பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சைகளோடு சேர்ந்த ஜனனியின் தாயால் ஜனனி மீண்டும் உயிர் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் இதயம் முருக வைக்கும் பின்னணி. 12 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஜனனியின் நோயை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை அளித்து காப்பாற்றிய சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் புற்றுநோய் மருத்துவமனையின் துறை டாக்டர் கோபிநாதன் கூறும்போது, தனக்கு வந்திருப்பது அரிய வகை புற்றுநோய் என்பதை அறிந்த ஜனனிக்கு கிடைத்தது தாயின் அரவணைப்பு மட்டுமல்ல, நான் இருக்கிறேன் உன் உயிரை காப்பாற்ற என உயர்ந்த எண்ணத்தில் தாய் தானமாக வழங்கிய ஸ்டெம் செல்களை கொண்டு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் அந்த நோயை குணமாக்கியதாக கூறுகிறார்கள் மருத்துவர்கள். இது ஒரு விதமான இரத்த புற்றுநோய். மைலோடிஸ்பிளேசியானா உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியா உருவாக்கக்கூடிய செல்கள் சரிவர ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது மைலோடிஸ்பிளேசியா. ஃப்ராங்கா பிளட் கேன்சராக இருக்கிறது AML, அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. ஸோ இது ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். இதை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமையில் போய் முடிஞ்சிருவாங்க. ஸோ கரெக்டாக நம்ம பேஷண்ட் கிட்ட வந்தபோது இவங்களுக்கு பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி கூடவே மைலோடிஸ்பிளேசியா ரெண்டுமே சேர்ந்துருந்தது. அதாவது ரத்த கேன்சருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் இவங்களுக்கு அப்படின்னா ஹாப்ளோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதாவது ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட்ஸ் ஜாஸ்தி, ஹாஃப் மேட்சோட டிரான்ஸ்பிளான்ட் ரேட்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸ் கொஞ்சம் அதோட கம்மி. பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளாக இருக்கட்டும், ரேடியேஷன் சிகிச்சையாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற ஸ்டெம் செல் அட்ஜஸ்ட்மெண்ட் முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலத்தில் ஈவன் ஹாஃப் மேட்ச் டிரான்ஸ்பிளான்ட், ஹாஃப் ஹாப்ளோ ஐடென்டிக்கல் டிரான்ஸ்பிளான்ட்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் 80-90% கிட்ட ரீச் ஆகிற நிலமையில் இருக்குது நம்ம இந்தியாவில். அதே மாதிரி நிறைய நோய்களை நம்மளால் மரபணு ரீதியாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுது. இந்த கண்டுபிடிக்க முடியறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த நோய்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணணும், எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த விதமான டோனர்ஸை நம்ம எடுத்துக்கலாம், லாங் டர்மாக எப்படி இந்த பேஷண்ட்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் நாளுக்கு நாள் வளரக்கூடிய மெடிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ்னால நம்மளுக்கு ஈஸியாக தெரிய வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு GATA2 டெஃபிஷியன்சி ஆர் எனி அதர் பிரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சி, அட்வான்ஸ் ஸ்டேஜ் பிளட் கேன்சர்ஸ் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளிலும் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை முறையினாலும் ஈஸியாக குணப்படுத்த முடியும். இந்நிலையில் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவன் இன்னும் 5 நாட்களில் தான் இறக்கப் போகிறோம் என்ற நிலையுடன் இதற்கு முன்னதாக ஒரு மருத்துவமனையில் அந்த சிறுவனை சந்தித்ததையும், இன்றைக்கு தனக்கு மறுவாழ்வு கிடைத்த நிலையில் அந்த சிறுவனை தான் எண்ணி பார்த்ததாகவும் மனம் வேதனையுடன் தெரிவித்தார் ஜனனி. ஒரு குழந்தை 16 வயசு தான் அந்த பையனுக்கு. நான் போய் என்னோட டிசீஸை கண்டுபிடிச்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் என் கண்ணு முன்னாடியே இருக்க ஒரு பையன் கீமோக்காக வரான், ட்ரீட்மெண்ட் எடுக்க வரான். அப்போ சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் அந்த பையனுக்கு ஃபுல்லாக பிளட் கேன்சர் பாடியில் ஃபுல் அந்த ஸ்டேஜ் ஆஃப் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க ஒரு பையனை நான் மீட் பண்ணுறேன். ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. 5 நாள் தான் இருக்குது எனக்கு. அப்போ ஏன் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தேன்னா, ஏதாச்சும் ஒரு சான்ஸில் எனக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வரேன் அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட சொல்கிறான். ஸோ அது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாபுவுடன் செய்தியாளர் வினோத் குமார்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.